சிலர்கள் வினவுகின்றார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான அமல்களை செய்து வருகின்றேன், தொழுகையில் ஈடுபடுகின்றேன், விடாமல் தொழுது வருகின்றேன், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று வருகின்றேன், அதிகமாக அல் குர்ஆனை ஓதி வருகின்றேன். இவ்வாறாக பலவிதமான அமல்களை எனது வாழ்விலே நான் செய்து வருகின்றேன். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதற்கான உத்தரவாதத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்கின்றார்கள். உண்மையிலே அவர் செய்யக்கூடிய அமலுக்குரிய உத்தரவாதத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு அவர் 3 விடயங்களில் சரியாக இருக்க வேண்டும். முதலாவது, அவருடைய ஈமான், அவருடைய நம்பிக்கை கோட்பாடு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான் என்பதற்கான உத்தரவாதத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர் மேற்கொள்ளும் வணக்கம் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவுக்கு நேர்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, அவர் செய்யக்கூடிய வணக்கத்தில் எந்தவிதமான முகஸ்துதியும் கலப்படாமல் அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வாராக இருந்தால் அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது, நன்மையை இட்டுத்தரக்கூடியது என்பதற்கு உத்தரவாதத்தை அவர் அறிந்து கொள்வார்.